கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் தலைவர் வை. அதிசய பாண்டியன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வை. அதிசய பாண்டியனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் காவல் அதிகாரிகள். கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் தலைவர் வை. அதிசய பாண்டியன் இன்று அவருடைய ஆதரவாளர்களுடைய திருமண சுப நிகழ்ச்சிக்கு செல்ல இருந்த நிலையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி பாளையங்கோட்டை காவல் நிலைய அதிகாரிகள் அவரை தற்சமயம் பாதுகாப்பு கருதி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கத்தின் தலைவர் வை. அதிசய பாண்டியன் இன்று அவருடைய ஆதரவாளர்களுடைய திருமண சுப நிகழ்ச்சிக்கு செல்ல இருந்த நிலையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி பாளையங்கோட்டை காவல் நிலைய அதிகாரிகள் அவரை தற்சமயம் பாதுகாப்பு கருதி பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். அது நாங்குநேரில் போனால் உனக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு இதை இஷ்யூ இருக்குன்னு தகவல். அதனால் நீங்கள் விசேஷத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு எங்களுடைய சரி சார். அதனால் இப்போ எங்களுடைய சொந்த நிகழ்ச்சிக்கு ஒன்னால ஒரு பிரச்சனை உனக்கோ இல்லை ஒன்னாலே உனக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கூடாது. சரி சார், நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்கள் வலிக்காவிலே கொலை செய்யப்படுது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? இப்போ கேடிஸ்னரில் சிங்காரம் கொலை வழக்கு நடந்திருக்கு. அதில் முதல் உங்கள் வலிக்காவில் கொலை நடந்திருக்கு. இப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் ஜெயிலுக்குள்ளே கொலை நடக்குது. அப்போ இந்த ஜாதி ரீதியாக தானே நீங்கள் ஒடுக்குமுறை பண்ணுறீங்க. இது வந்து ஜனநாயக படுகொலை தானே சொல்லுங்கள். இது எந்த விதத்தில் வந்து நீ சரின்னு சொல்லலாம்? நான் என்ன சொன்னாலும் என்னுடைய சொந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னதான் எந்த விதத்தில் ஞானம்னு கேட்குறேன். போகணும், நாளைக்கு கூட போங்க. நாளைக்கு எப்படி சார் போக முடியும்? நாளைக்கு எப்படி போக முடியும்? நாளைக்கு பேச கேட்க மாதிரி. பிரிவு நடக்க பண்ணுறோம், பேசினாருங்க. சரி, அப்போ வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் ஜனநாயக படுகொலை இல்லையான்னு கேட்குறேன். இப்போ எப்படி அப்படின்னா எங்களுடைய சொந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது கூட இப்போ சரி ரைட்டு ஸ்டேஷனில் கொண்டு வைக்கிங்க, ஸ்டேஷனில் ஒரு அக்கரன்ஸ் நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பொறுப்பு தானே? அப்போ உனக்கு எனக்கு ஸ்டேஷனை வச்சு ஏதாவது இது வந்து நாங்கள் தானே. சரி ரைட்டுமா, அப்போ ஸ்டேஷனுக்கு போகிறோமா? அதை என்ன பிரச்சனை? சரி ரைட் சார், போவோம்.